ஹே ஃபேமிலிஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா கழுகுமலை கோயில். நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் கழுகுமலை கோயில் ஆல்ரெடி போயிருக்கீங்க. அப்படி கிடையாது, இது நம்ம ஃபஸ்ட்டு போன கோயில். அது ஒரு மலைக்கு மேலே இருக்குது அந்த கோயில். இப்போ நம்ம போடுறது இதுதான் மெயின் கோயில், இது கீழே இருக்குது. இந்த கோயில் எப்படின்னா, இது சம்திங் 1000 இயர் முன்னாடி கட்டினது கோயில், பழைய கோயில் தான். அதனால இன்றைக்கி நம்ம அந்த கோயில் போய் விசிட் பண்ணி பார்க்க போகிறோம் அந்த கோயில் எப்படின்னு. லெட்ஸ் கோ, நம்ம போய் பார்ப்போம். இப்போ கரெக்டாக நான் கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டேன். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் செஞ்சுருக்காங்க. பட் அந்த காலத்தில் இவ்வளோ கரெக்டாக பெயிண்டிங் செஞ்சுருக்காங்க, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ தூண்களெலாம் பார்த்தீங்கன்னா சாமி சிலைகளாக இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகருக்கு உகந்த நாள், அதனால் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். உள்ளே என்ன நடக்குதுன்னா லெட்ஸ் சி. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ இங்கே பூஜை ஏதோ நடக்க போகுது சம்திங், அதனால் எல்லாம் விளக்கெலாம் போடுறாங்க. அப்படி ரைட்டாக பார்த்தோன்னா தட்சிணாமூர்த்தியோட சாமியோட சிலை இருந்துச்சு, அதுக்கு ஒரு பூஜை போடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஒரு தூண்டுக்கிட்ட வந்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா செதுக்கி நம்ம சாமி சிலை பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா இந்த காலத்தில் நம்ம டெக்னாலஜி அப்படி கூட பண்ண முடியாது. ஸோ இந்த கோயில் வந்து பாண்டியர்கள் காலத்தில் கட்டினது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு வந்து அதுக்கான ப்ரூஃப் வந்து எக்ஸாக்டாக இது வரைக்கும் யாருமே காமிச்சதே கிடையாது. பட் நான் இந்த வீடியோவில் யாருமே கண்டுபிடிக்காத ப்ரூஃப், மேபி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம், பட் நான் கண்டுபிடிக்காத ப்ரூஃபை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்தக்குள்ளே தான் நான் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், நான் அதில் கண்டிப்பாக காட்டுறேன். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிம்பிள் ஒரு இந்த கோயிலில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு இதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே வந்து புல்லரிச்சு போயிடுவீங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஆனால் இந்த தூண்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன். அவ்வளோ ஸ்ட்ரக்சராக, அவ்வளோ அந்த காலத்தில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. எப்போ சான்ஸே இல்லை. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன சாமி இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி. ஸோ வந்து இந்த இடத்துல நான் அப்போ உங்களை சொன்ன மாதிரி அந்த சிம்பிள் அப்படின்ற அந்த என்ன சிம்பிள் யார் கட்டினா அப்படின்ற அந்த ஒரு சிம்பிளையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் யார் இந்த கோயிலை கட்டினா அப்படின்றது. ஸோ நீங்கள் இப்போ நம்ம நவகிரகத்தை சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி விளக்கெலாம் போட்டிருக்காங்க. ஸோ ஏதோ முருகனுக்கு உகந்த நாளுங்கிறதுனால இன்றைக்கி விளக்கு அதிகமாக இருக்குது, என்றைக்கும் விட இன்றைக்கி அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் அந்த காலத்தில் இந்த மாதிரி பெயிண்டிங் பயங்கரமாக இருக்குது. சூரியன் சந்திரன் 2 பேரையுமே ஒரே நேர்கோட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். ஸோ இந்த கதவு தாங்க என்னை உண்மையிலேயே செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுங்க. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன், என்ன வச்சு நான் அந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சேன், யார் கட்டினாங்கிறத காட்டுறேன் வாங்க. ஸோ இதுதான் அந்த மீன் சின்னம். ஸோ நான் வந்து சோழர்களோட பாட்டு தான் இருந்துச்சு, பாண்டியர்கள் பாட்டு இல்லைங்கிறதுனால இந்த பாட்டை போட்டேன், மன்னிச்சிருங்க மக்களை.